இன்னைக்கு இந்த புளிய மரத்துல இருந்து தாங்க மலந்தேன் எடுக்க போறோம். மரத்தை கட்டி பிடிக்கிறதுக்கே 5 ஆள் வேணுங்க. அவ்வளோ பெரிய புளிய மரம்ங்க. மரத்தோட உச்சியில தான் மலந்தேன் தன்னுடைய கூட்டம் அமைச்சிருக்குது. மரத்துல ஏறி தேன் கூடு பக்கத்துல போறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகுங்க. ஏன்னா கைத்த மாத்தி மாத்தி போட்டு ஏறணும். இவரு தாங்க தேன் கூட்டுல இருந்து தேன் எடுக்கிறவரு. 30 வருஷம் அனுபவம் உள்ளவரு. கிட்டத்தட்ட என் வயசு அனுபவம் உள்ளவருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல மரத்துல ஏற ஆரம்பிச்சிட்டுங்க. பகல்ல கலைக்க முடியாது. ஏன்னா பக்கத்துல மாடும் குடியிருப்பு இருக்குங்க. பகல்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கீழ இருந்து நெருப்பையும் புகையும் போட ஆரம்பிச்சிட்டோம். புகை மேல போய் தேன் கூட்டுல பட்ட உடனே தேனீக்கள் கலைய ஆரம்பிச்சிச்சு. தேனீக்கள் எல்லாம் மேலே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. கீழே வரவே இல்ல. ஏன்னா கீழே நல்லாவே நெருப்பு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் தேனீக்கள் கீழே வரவே இல்ல. மரத்து மேல தேன் எடுக்கிறதுக்கு சூட்டையும் வாளியையும் கட்டி விட்டுட்டோம். உங்களுக்கு சுத்தமான தேன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய சாட்டிஸ்ஃபைடுக்காண்டி நாங்க தேன் அடையோட கொடுத்துட்டு இருக்கிறோம். ஐயன் தேனீக்களை பக்குவமா விரட்டி விட்டுட்டு தேன் பகுதியை மட்டும் ராட்டோட வெட்டி கீழே இறக்கிட்டாப்ல. இந்த மரத்துல இருந்து எங்களுக்கு மொத்தம் 5 கிலோ மலந்தேன் கிடைச்சது.